அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விருச்சிக ராசியுடைய பண்புகள். விருச்சிக ராசியின் ராசியாதிபதி முருகனின் அவதாரமாக விளங்கும் செவ்வாய் பகவான். காலபுருஷ அங்க அமைப்பில் ஜனேந்திரங்களை குறிக்கும். இது மூன்றாவது ஸ்திர ராசியாகும். விசாகம் 4, அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுவார். இது ஒரு பாபராசியும் பகலில் வலுப்பெற்றதாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எலும்புகள் வெளியே தெரியாத வண்ணம் தசை மூடி சற்று உருண்டை உடலமைப்பு கொண்டிருப்பாங்க. நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் தோன்றினாலும் தேளின் விஷத்தை போன்று தன்னுடைய பேச்சால் மற்றவங்களை மனதை புண்படுத்தி விடுவாங்க. மாநிறமும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும். நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்குமுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவங்க. தேளின் குணத்தை கொண்டவர் என்கிறதுனால குறும்புத்தனமும் விஷமத்தன்மையும் அதிகமாக இருக்கும். தனக்கு பிடிக்காதவங்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வைப்பாங்க. பிடிவாத குணம் அதிகம் கொண்டவங்களாக என்கிறதுனால இவங்களை மாற்றுவது அரிதாகும். பிறருடன் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. பிறர் செய்யும் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்களை மறந்து விடுவாங்க. துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வாங்க. இவங்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றிட முடியாது. முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருக்கிறதுனால இவங்கள்ட்ட இருந்து ஒரு அடி விலகியே இருக்கிறது நல்லது. முன்பின் யோசிக்காமல் உண்மை இருக்கும் என்பதை இவங்கள்ட்ட மறுக்க முடியாது. எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தளராது முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறுவாங்க. மற்றவங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறுவாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலங்களை பெற்றிட முடியும். திருமணத்திற்கு பின் படிப்படியாக குறைந்து விடும். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்றவற்றுடன் சிறப்பாக வாழ்வாங்க. இவங்களுக்கு விருப்பத்திற்கேற்ற வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவாங்க. எந்த சிரமங்களுக்கும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆகும் வரை பெற்றோரின் ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் தனித்து வாழ வேண்டிய நிலை உருவாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு அமையும். இவங்களுக்கு பற்றாக்குறையோ பண தட்டுப்பாடோ ஏற்படுவதில்லை. மற்றவங்களுடைய பணமாவது இவங்க கையில் புழங்கி கொண்டே தான் இருக்கும். ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படாதவங்க பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சேமித்து வைப்பாங்க. சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவங்களின் சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளும் ஒரு சிலருக்கு பசு, கன்று போன்றவையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வாங்க. அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமில்லை. அப்படி இருந்தாலும் அதன் பண விரயங்கள் ஏற்படாது. பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராளமான தனவரவு உண்டாகும். புத்திரபாக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் புத்திரபாக்கியத்தில் தெய்வ அருள் நிறைய இருக்கும். இவங்களுக்கு குறைந்த அளவிலே பிள்ளைகளும் பெண்களும் பிறந்தாலும் அவங்களால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சமுதாயத்தில் பெயரும் புகழும் ஏற்படுமே தவிர ஒரு நாளும் கெட்ட பெயர் உண்டாகாது. சிறு வயதிலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு தளராது மற்றவங்களுக்காக பாடுபடுவாங்க. எதிரிகள் தன்னை கண்டால் அஞ்சி நடுங்கும்படி கிடுக்குப்பிடி போட்டு வைத்திருப்பாங்க. பிடித்ததை விடாத பிடிவாத குணமாக இருக்கிறதுனால எதையும் சாதித்தே தீருவாங்க. அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றவங்க வாசனை திரவியங்கள், தேன், கோதுமை போன்றவற்றையும் வாங்கி விநியோகம் செய்வாங்க. மருத்துவ அறிஞராகவும் ரசாயன துறையில் புகழ் பெற்றவர்களாகவும் விளங்குவாங்க. சுதந்திரமாக இருப்பதையே இவங்க விரும்புவாங்க என்கிறதுனால எல்லோரும் தனக்கு கீழே படிந்து நடக்க வேண்டும் என்று நினைப்பவங்க தான் இவங்க.
உணவு வகையில் வந்து அதிகம் கவனம் செலுத்துவவங்க இவங்க. சத்துள்ள பொருள் அடங்கிய உடல் நலத்திற்காக ஏற்ற பொருளையே சாப்பிடுவாங்க. சிவப்பு முள்ளங்கி, வெங்காயம், சிவப்பு கோசு, காலிஃப்ளவரு, நாவல் பழம், முந்திரி பழம், கீரை வகைகள், பழ வகைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்க வந்து சாதாரண வகையான மக்கள் இல்லை. அவங்களை சிலர் நேசிக்கிறார்கள், சிலர் வெறுக்கிறார்கள். இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவாங்க. ஆனால் அவர்களை இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம்தான். உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தீர்வு. ஒரு விருச்சிக ராசிக்காரர்களை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் ஸ்பெஷல் தான். சற்று குழப்பமான நடத்தைகள் அவங்கள்ட்ட இருந்தாலும் இவங்கள் ஆழமாகவும் தீவிர தன்மையுடனும் மற்றவங்களை நேசிக்கின்றனர். அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரவர்கள் முடிஞ்சவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட மனத்தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவங்க காண்பித்து விடுவாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க காதல் முறிந்துடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால்தான் காதலை வெளிப்படுத்த அவங்க தயங்குவாங்க. இருப்பினும் அவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஸ்பெஷல் தான். ஏனெனில் அவங்கள அன்பு உண்மையானது. நீங்கள் எளிதில் புண்படக்கூடியவராக இருந்தால் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கஷ்டம்தான். ஏனெனில் அவங்க வந்து மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுவாங்க. அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சி ஊட்டலாம், சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவங்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் காமெடியாக அமையும். உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவங்க. அவங்க வந்து உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவங்களுடையதாகிவிடும். விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கஷ்டம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறாங்க. அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்கள் மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனால் நல்ல விசாரணை திறன் இருப்பதால் அவங்கள்ட்ட இருந்து ரகசியங்களை மறைப்பது கடினம்தான். இவர்கள் முடிஞ்சவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்து கொள்வாங்க. தனிமையே விரும்புகிறவங்க. எனவே அவங்க உங்களை தங்களது வாழ்க்கையில் சிந்தனைகளிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்கள் தங்களது ஆழ்மன எண்ணங்களை பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்களைத்தான் விரும்புகிறாங்க. தேவையற்றவற்றை பேச விரும்ப மாட்டாங்க. அவங்களை ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கிறாங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை விரும்பினால் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசுவாங்க, அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி எப்போதும் விசாரிப்பாங்க. ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடித்தால் அது யார் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவாங்க. தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில சமயங்களில் தோல்வியும் அடைவாங்க. ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியும் கண்டுபிடிக்கும் உறுதி படைத்தவங்க. எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசினர் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக ராசிக்காரவங்க தங்களது துணையை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவாங்க. அவங்களுக்கு இயல்பான தலைமைத்துவ திறன் உள்ளது. புதிய விஷயங்களை செய்ய அவங்க விரும்புகிறார்கள். அதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனை இல்லை. அவர்கள் ஏமாற்றி விடுவாங்க என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க. எனவே ஏமாறவும் மாட்டாங்க. மேலும் அவங்க தங்கள் ரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட ரகசியங்களையும் பாதுகாக்கிறாங்க. திருமண உறவுக்கு ஏற்றவங்க விருச்சிக ராசிக்காரவங்க.